சார் அட்டகாசமாக பாருங்க சார், சரியான வண்டி. யாருமே தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த சப்பாரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வெறித்தனமாக சார். வண்டி 2013 மாடல் சார், 2 ஓனரு வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கா. கோயம்புத்தூர் வண்டி. இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் 5,000 ரூபாய் 5,300 ரூபா விற்றுனுக்குது. 14 இது வந்து 2013 14 ரிஜிஸ்ட்ரு. சூப்பராக கோயம்புத்தூர் வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 ரூபா 4,300 சொன்னாங்க. நான் 4,300 இல்லை, 4 ரூபா இல்லை, 3,50,000 கேட்குறேன். 3,500 உடச்சி வாங்கி தரேன். இந்த மாதிரி வண்டிலாம் பார்த்துக்க மாட்டீங்க. வெறித்தனமாக இருக்கு வண்டியை. நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது பஸ் ஓனர் வண்டி, சரியான வண்டி. 16 17 ரிஜிஸ்ட்ரு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு. இன்றைக்கி மார்க்கெட்டு 5,000 ரூபாய் 5,300 6 ரூபா போயினுக்குது. 5 உடைச்சி வாங்கி தரேன் சார். எவ்வளோக்கு? 4,300 4,60 4 உடைக்கிறேன் சார். சூப்பராக சார் வண்டி, நச்சு பாருங்கள் வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி. வண்டி அப்படியே ஒரு யார் தெரியல, அது ஒரு எம்எல்ஏ வண்டி. ஆனால் வண்டி அந்தளவுக்கு வச்சுக்கிறாரு. யார் மட்டும் பாருங்கள் உள்ளக்கிறது, நீங்களே அசந்து போயிடுங்க. யாருக்கிறது பாருங்க உள்ள. இதே தெய்வம் சார். சார் ஈகோ ஸ்போர்ட்ஸ் சார். இது 2015 16 ரிஜிஸ்ட்ரு. நான் கம்மியாக கொடுக்குறேன் சார். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே ஆசை சார். ஃபேன்சி நம்பரு. வண்டி அட்டகாசமாக இருக்கா. எப்படி பாருங்க, வெறித்தனமாக போய் வண்டி. இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டாக சார் வண்டி. ரெண்டாயிரத்தி 15 16 ரிஜிஸ்ட்ரு. இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தா 7 ரூபாய் 7 ரூபா போயினுக்குது. கஸ்டமர் சொன்ன அசந்து போயிடுங்க. 5 ரூபா சொன்னார். 5 உடைக்கலாம் சார். வா சார். 4,300 இல்லை, 4,60 இல்லை. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. சூப்பராக வண்டி சார். சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக 3 வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக அருமையான வண்டி வந்து பாருங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டி விலை கம்மியாக வேற யாராலும் தர முடியாது சார். நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே தர முடியாது. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 9 வண்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. இன்றைக்கி ஒரே நாளில் என்னால் உக்காரவும் நேரம் இல்லை. ஜனங்க அள்ளின்னு போகிறான் சார். ஜனங்க என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்களுங்க அள்ளின்னு போகிறாங்க சார். எப்படியா அள்ளின்னு போனேன் சார். சார் என்ன சொல்கிற பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சார். என்கிட்ட வந்து அக்காங்க அண்ணனுங்க எல்லாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக சார். இனிமேல் சொல்கிறேன், நல்லா இருக்கணும். வேலை கம்மியாக உடச்சி தரேன் சார். சுற்றி எடுத்து 2 டமால் உடச்சி காட்டுறேன் சார். வேலைங்கள பெரிய வண்டி பாருங்க. 2013 14 ரிஜிஸ்ட்ரு. 2 ஓனர். இன்னைக்கு மார்க்கெட்டு வெளியே 5,000 ரூபாய் 5,300 போயிடுது. 5 உடைக்கிறேன் சார். 5 ரூபாய் கிடையாது, 4,90 கிடையாது, 4,60 கிடையாது, 4,50,000 கிடையாது. 4 உடைக்கிறேன் சார். நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,90,000 நான் தர்றேங்க. டீசல் 3,90 சொல்லிக்கிறேன். 3,70க்கு 3,60க்கு 3,50க்கு தரேன் சார். வேற யாரும் தர சொல்ல பார்க்கலாம். சப்பாரி 3,50 யாரும் தர சொல்லுவேன். 2013 14 ரிஜிஸ்ட்ரு. செம்மையாக இருக்கும் சார். கோயம்புத்தூர் வண்டி வச்சுலா. இன்னைக்கு வந்து அதாவது மோட்டருக்கு பேர் போன யாருன்னா கோயம்புத்தூர் தான் சார். அதாவது மோட்டருக்கு பேர் போகிற ஊருன்னா கோயம்புத்தூர் தான். நம்ம கோயம்புத்தூர் வண்டி ஒரு கட்சிக்காரது நல்லா வச்சுருந்துருக்காரு. சூப்பராக வண்டி. அவர் வந்து பெரிய வண்டி எடுத்துட்டாரு, அதனால் கொடுக்குறாரு. உங்கள் ஆதரவுனால சரவணண்ணா நல்ல வண்டிலாம் விற்கிறீங்க. என் வண்டி கொஞ்சம் விற்று கொடுனாரு, எடுத்து கொடுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்கள் சார், ஹோண்டா அதாவது டாட்டா ஜெஸ்ட்டு சார். சூப்பராக வண்டி. 2016 17 ரிஜிஸ்ட்ரு. ஒரு வக்கீல் அட்வொகேட் வண்டி. செம்மையாக இருக்கும். ஓனர் 2 ஓனரு. TN 73 நம்பர். எங்கள் ஊர் ராணிப்பட்ட நம்பரு. எங்கள் ஊர் இல்லை, நம்ம ஊர் ராணிப்பட்ட நம்பரு. சூப்பராகும். நான் தரப்போ ரேட்டு சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 ரூபா 6 ரூபா போயினுக்குது. ஏன்னா லோனு பார்த்தா 5 லட்சம் லோன் வாங்கலாம். 4,000 ரூபாய் கிடையாது, 4,300 கிடையாது, 4,90 கிடையாது. வெறும் 4,35,000 தர்றேங்க. டீசல் சார். இந்த ரேட்டில் யார் தர மாட்டாங்க. தாராளமாக நல்ல ரேட் எடுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தினாக்கா 5 ரூபா 5,000 ரூபா போயினுக்குது. வாங்க முன்ன பண்ண பேசி தரேன்.
அடுத்து பாருங்க, சரியான வண்டி சார். வண்டினா வண்டி அவ்வளோ 100க்கு 100 நல்லா இருக்கும் வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, சரியான வண்டியை விட்டுறாதீங்க. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2013-14 ரிஸ்ட்டு சார். சாரி சார், 2015-16 ரிஸ்ட்டு. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வண்டினா வண்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். TN22 திருவள்ளூர் நம்பர் வண்டி. ஃபேன்சி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 34 சார். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா 6 ரூபா 6,000 போயினுக்குது. கஸ்டமர் என்ன சொன்னாங்க, ஒரு 4.75 சொன்னாங்க. 4.5 உடச்சி வாங்கி தரேன், பணத்தை கல் காட்டுங்க. சூப்பரான வண்டி சார். நல்ல மைலேஜ், 20 வரும் மைலேஜ். உள்ள இன்ட்லாம் காட்டுறேன். காட்டுறது கூட ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு சார். இப்போட சொல்கிறேன் சார், நம்ம வாழ்கிறோம் இருந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து அன்பாக அனுசரித்து வாழ கற்றுங்க. ஏன் சொல்லிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சது எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஏன் சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு எப்போ பார்த்தாலும் 24 சண்டை போட்டுருப்பான் அந்த அம்மா. 24 சண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை இறந்துட்டாங்க, அந்த அப்பாவை இறந்துட்டுறாங்க, அவங்க பொண்ணு எல்லாமே போயிட்டாங்க. அவங்க பையன் மட்டும்தான் இருக்கிறாப்புல. அந்த பையன் கூட சண்டை போட்டுருந்தாப்புல. இன்னைக்கு கஷ்டத்தில் யாரா காப்பாற்று பார்த்தா அக்கம் பக்கத்து வீட்டுக்கார தான் காப்பாற்றுறாங்க. சொந்தம் பார்த்தா விட்டாங்க சார். இன்றைக்கி நான் போயிட்டு உடம்பு சரி யாருன்னா உடம்பு சரியில்லைன்னு பார்த்தினாக்கா, ஒரு சொந்த இடம் சொன்னாக்கா 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும். நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார எதிர்த்துக்கார அவங்க தான் ஹெல்ப் பண்ணோம், உதவி பண்ணோம். இது 100க்கு 100 உண்மை சார். அவர் சொல்லலாம், அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நான் எவ்வளோலாம் திட்டேண்ணா பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுனா என்னை காப்பாற்றி நீங்களே வந்துட்டுனா சொல்லிட்டு காலையில் ஏந்து போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து படுத்த படிக்க ஆகிட்டாப்புல. எவ்வளோ வயசு இருக்குண்ணா? 42 வயசு. என்ன சார் போ சார், பாசு பணம் இதெல்லாம் வேஸ்ட் சார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் நல்லது எண்ணி போவோம், நல்லது அடிப்போம். ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு. அப்புறம் நம்ம எல்லாம் உபசாரம் பண்ணுவோன்னு ஏந்து உக்காண்டாரு. பரவாயில்ல, அக்கம் பக்கம்லாம் இவ்வளோ உதவுறான்னு சொல்லிட்டு எதிர் வீட்டுக்காரு பக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து எல்லாம் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி எடுத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு சேர்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டில் விட்டா நம்ம ஏந்து தெம்ப உக்காண்டாரு. காசு பணம்லாம் கூட வரது போல் சார். நல்லா அன்பாக 4 வார்த்தை, நல்லா இரு, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, அந்த வார்த்தை ஒன்று போது சார் நல்லா இருப்போம். விட்டுறாதீங்க. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். உங்களை இன்ட்ரி காட்டுறேன் பாருங்க சார். சரியான வண்டி சார், நல்ல வண்டி, விட்டுறாதீங்க. TN37 நம்பரு இந்த பாருங்க சார். ஃபேன்சி நம்பர் சார். வண்டி 2005 ஃபேன்சி நம்பர், விட்டுறாதீங்க. கோயம்புத்தூர் வண்டி, தெளிவான பாடி. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 4 டயரு, புது டயரு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டு சாய்க்கு. உள்ள ஏசி ஈஸெல்லாம் செம்மையாக சார். சார் நான் சொல்கிறேன், 3.25 சொல்லி 3.50 சொல்லிக்கிறேன். கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுனுச்சு கம்மி தான் சேர்த்து கொடுத்துரும் சார். என்னை பற்றி ஒன்றும் தெரியாது. என்கிட்ட வந்து பணத்தை மட்டும் கல்லில் மட்டும் காட்டுங்க. எப்படி பேசுறேன் என்கிட்ட வாங்கின போனோம் அவங்களுக்கு அவங்க தெரியும். சரணன் எப்படி சொல்லிட்டு வாங்கின போனோம் மட்டும்தான் தெரியும் நான் எப்படி பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்னு. ஏன்னா நான் ரொம்ப வந்து எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தோடு வந்தது. அடுத்து ஒரு வண்டி பாருங்கள், சூப்பரான வண்டி பாருங்கள். ஜஸ்ட்டு பாருங்கள், சம்மா ஜஸ்ட் சரியான வண்டி சார். சார் ஏசி FM சூப்பராக சார் வண்டி. என்ன ஏசி கூலிங் தெரியுமா? இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக தான் ஓடிக்குது சார் வண்டி. எவ்வளோ ஒரு 93,000 ஓடிக்குது. அந்த வண்டி 63,000 ஓடிக்குது. 110 ஓடிக்குது. இது பாருங்கள், ஈகோ ஸ்போர்ட்ஸு டைட்டானியம் சூப்பராக வண்டி. இது பாருங்கள், 4 டயரு, சஸ்பென்சரு. 4,60,000 கேட்டாங்க. அப்படி இப்படியே சொல்லிட்டு 4.50 ஃபைனலாக சொல்லிக்கிறாங்க. 4.50 உடச்சி முன்ன பின்ன பேசி வாங்கி தரேன் வாங்க. இந்த வண்டியில் வந்து மைலேஜுக்கு அடிச்சிக்கா சார், சரியான மைலேஜ். 20 வருமா? ஏசிலாம் சூப்பராக 20 வரும் மைலேஜ். அப்படி சுற்றி காமிச்சு எல்லா வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுப்போம். புகை சிக்கலாம் தூக்கி காமிச்சிடலாம். அதில் இப்போ வண்டியில் திறந்துக்க ஸ்டார்ட் பண்ணு. சூப்பராக பாருங்கள், விட்டுறாதீங்க. நல்ல வண்டி, தரமான வண்டி, பெரிய பெரிய வண்டியாக விலை கம்மியாக கொடுக்க பாருங்க. பாருங்க, அடுத்து ஒரு பொலிரோ வரப்போகுது. அசந்து இன்ஜின் பாருங்கள், நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக தரமாக இருக்கு பாருங்கள். ஒரே சின்ன மாசு மறு இருந்தால் அது பாருங்கள். இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது, எதுவுமே வராது சார். லிட்டர் 20 வரும் இல்லை மைலேஜ் சார். 20 சால்ட்டே கிடைக்கும் பாருங்கள். 2013-14 லிஸ்ட்டு இது பாருங்கள். இந்தோட இன்ஜின் சுற்றி காட்டுறேன் பாருங்கள்.
ஒரே ஒரு ட்ராப் ஆயில் கூட வராது. கிட்ட காட்டு. சூப்பராக போயிடும் வண்டி. முடியுது வண்டி ஆஃப் பண்ணிக்கோ. ஷிஃப்ட்டில் பார்த்து கோட்ராஜ் இன்ஜினு இதோட சீக்கிரம் பாடுறேங்க. சூப்பராக பாருங்க. இன்ஜின் ஆறே தெரியல பாருங்க. அருமையாக பாருங்க. ஒரே ட்ராப் புகாயில் தூக்காது. பாருங்க, இப்போ சொல்கிறேன், நான் நிறைய வண்டி கொடுக்கணும்னு ஆசை தான். ஏதோ எனக்கு கமிஷன் வருது. அந்த கமிஷன் காசு எனக்கு தாராளமாக கொடுங்க. ஒரு சில கம்மியாக கொடுக்குறீங்க. எனக்கு குத்தினா தான் நானும் நல்லா செய்யணும். எனக்கோசம் இல்லை சார், கொஞ்சம் காசு எனக்கோசம் என் ஃபேமிலி கொஞ்சம் எடுத்துக்குவேன். மிச்சம் இருந்தது எதனால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். ரெண்டாவது பார்த்தினாக்கா அன்பு இல்லத்துக்கு என் மாதம் கண் தவறாமல் என்னால் முடிஞ்ச உதவி எடுத்து மாதிரி பாருங்க. கிள்ளி கொடுக்க மாட்டேன், அள்ளி கொடுப்பேன் சார். நான் எப்பவுமே என் கையை அப்படி தான் சார். கிள்ளி கொடுக்குற ஆசை கிடையாது, அள்ளி கொடுக்குற ஆசை தான் நான் பண்ணுவேன். எல்லாம் இந்த காசில் எந்த நினைக்காத உங்களுது. உங்கள் காசில் குத்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் சார். நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வாட்ச்மேன்லாம் இருக்காங்க நம்மகிட்ட, வரவங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. 3-4 பேர் இருக்கிறாங்க, எதனா பார்த்து எடுத்துன்னு போங்க. அதாவது வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பாருங்கள், ஒரு அறியாத பசங்களை போட்டு பார்த்தேன், ஓடி பிடிச்சிங்க. ஒரு லேடிஸ் வச்சு அவங்களும் ஓடிட்டாங்க. இப்போ வயசானவங்க வச்சுருக்கிறேன் நான் என்னன்னாக்கா, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கை விட்டு போனாலும் நம்ம ஒரு உதவி மாரி. ஏன்னா அவங்க மெயின்டு மாறிடும். அப்போ மெயின்டு மாறும் போது பார்த்தீங்கன்னாக்கா கூடவே இருந்து, ஏன்னா 1-2 பாத்திரம் வண்டி கிண்டி பார்த்து தொடச்சிருந்தாக்கா அந்த மெயின்டு கரெக்டாக இருக்கும். அதனால் வச்சுக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம ஒரு 2-3 வாட்ச் மேய்க்கிறான், நம்ம ஆளுக்கிறாங்க உள்ளக்கிறாரு. சுயநிலவே என்னன்னு தெரில. நான் சம்பளம் கொடுத்தா கூட சம்பளத்தை வாங்கின்னு அந்த இதுக்கிட்ட போய் கேமராமேன் நின்று, இங்கே சரவணன் நான் காசு வாங்கிட்டேன், இவர் எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது பாருங்கள். அந்த இதுவே தெரில. பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோதான் சரி. இப்போது சொல்கிறேங்க, என்றைக்கும் பெத்த தாய் தப்பு தயவுசெய்து விட்டுறாதீங்க. அவங்களாம் நம்ப இல்லைங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிறந்த நாள் வந்துச்சுனாக்கா கேக்கு வெட்டி வீட்டில் கொண்டாடுறதெல்லாம் கிடையாது. உன்னால் முடிஞ்சது அன்பு இல்லத்தை போய் செய்யுங்க. உன்னால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. எல்லோரும் சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணட்டோம். நானும் பாருங்கள், நானும் பார்த்தீங்கன்னா என் பிறந்த நாளுக்கு எங்கள் சம்சாரத்துக்கும் சரி, என் பசங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பிறந்த நாள் வந்துச்சுனாக்கா நாங்கள் எடுத்து போய் அன்பு இல்லத்தை உதவி பண்ணோம். நல்லா செய்வோம். ஏன் தோறமா நான் சொல்லி இது ஓடுன்னு சொல்கிறேன். நான் செய்கிற மாரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்கிறேன். வேறு நான் நீங்களும் செய்து பாரு, நல்லா இருப்போம். நம்ம வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கைங்க. ஓடி திப்புன்னு ஓடி போய் பணத்தை நீ சம்பாதிச்சா கூட சொல்ல பார்த்தினாக்கா ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தொலை தான் பணத்தை தூக்கிட்டு ஓடுவேன். அப்புறம் உன்னால் மாதிரி ஓடி போய் அந்த பணத்தோடு நீயும் கீழே விழுந்துருவேன். அதனால் விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுங்க சார். நன்றி, வணக்கம் சார்.